Peacemakers of Christo. நாம் தேவனுக்காக நோன்பு இருக்கிறோமா? மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல, மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணை உள்ளவரே, தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே, அப்பா, பாலை நிலத்திற்குள்ளாய் சென்றீர் ஆண்டவரே. அப்பா, யாருமே இல்லை ஆண்டவரே. அப்பா, நீர் சூசையப்பர் மகனாக, மரியாளின் மகளாக நீர் ஆண்டவரே அந்த பாலை நிலத்திற்குள்ளாய் சென்றீர் ஆண்டவரே. அப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லா உலக கனெக்ஷனையும் நீ வெறுத்துட்டு ஆண்டவரே, தன்னந்தனியாக யாவே தேவனிடம் பேச சென்றீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆத்துமா முழுவதும் அந்த நோன்பு காலத்துல ஆண்டவரையே நோக்கி தவித்து கொண்டிருந்தது ஆண்டவரே. அந்த ஆத்துமா ஆண்டவரில் ஒன்றிணைந்தது ஆண்டவரே. அந்த நோன்பு அப்பா உன்னையும் தகப்பனையும் இணைக்க செய்தது ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருந்து உன்னை பிரித்து எடுத்தது அந்த நோன்பு ஆண்டவரே. இந்த உலக சாத்தானிடமிருந்து உன்னை பிரித்து எடுத்தது இந்த நோன்பு ஆண்டவரே. ஆமாப்பா தெய்வமே, ஆண்டவரே, உலக மனிதனுடைய பிள்ளையாக சென்று இறைவனுடைய பிள்ளையாக அந்த பாலை நிலத்திலிருந்து நீர் வெளியானி சுவாமி. ஆமாண்டவரே, இன்று உபவாசம் இருப்பது, விரதம் இருப்பது எதற்காக, ஏன் நம்ம உபவாசம் இருக்கணும்னு இந்த உலக பிள்ளைகள் தெரியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த உபவாசம் இந்த உலகத்தில் இருந்து நம்மை பிரித்து எடுத்து நம்மை இறைவனோடு ஒன்றிப்பதுதான் இந்த உபவாசம், இந்த விரதம் என்பதை உன் பிள்ளைகள் உணரணும் ஆண்டவரே. இந்த உலக ஆசையிலிருந்து, இந்த உலக சாத்தானிடமிருந்து, உலக கட்டுகளிலிருந்து, உலக நோய்களிலிருந்து, உலக பலகீனங்களிலிருந்து, உலக காமங்களிலிருந்து, உலக பாவங்களிலிருந்து, உலக பொறாமைகளிலிருந்து நம்மை பிரித்து எடுப்பது இந்த விரதம், இந்த உபவாசம், இந்த நோன்பு என்பதை உன் பிள்ளைகள் அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆமாப்பா தெய்வமே, இன்னைக்கு எங்களுடைய மைண்ட கண்ட்ரோல் பண்ணல முடியல ஆண்டவரே. ஆமாப்பா, எப்ப பார்த்தாலும் சிக்கன், மட்டன், அப்பா மீன் சாப்பிடாமல் யாராலையும் இருக்க முடியல ஆண்டவரே. அப்பா, வாரத்துல ஒரு நாளாவது அப்பா அந்த நான்வெஜ் தொடாமல் இருக்க முடியல ஆண்டவரே. அப்பா, அனுதினமும் சிக்கனை சாப்பிடாம, சிக்கன் சூப்பு, சிக்கன் வாசனை இல்லாம எங்களால சாப்பிட முடியல ஆண்டவரே. இன்னும் சிக்கன் ஃப்ரைன்னு, பீஸான்னு ஆண்டவரே, சாப்பாடு மேல சாப்பாட்டை ஆண்டவரே சாப்பிட்டு இன்னைக்கு கண்ட்ரோல் இல்லாமல் ஆண்டவரே மரக்கட்டைகளாக, உடல் கட்டைகளாக மாறிய பிள்ளைகளாக நாங்கள் மாறி போய் விட்டோமே சுவாமி. ஆமாண்டவரே, என் தெய்வீக கர்த்தாவே, பாஷாம் புல் என்ற ஒரு பசு மாட்டை நாங்கள் பைபிள்ல பார்க்கிறோம் ஆண்டவரே. கொழுத்த மாடு ஆண்டவரே, அது வெட்டப்படும் பொழுது அது கொழுத்து காணப்பட வேண்டும் என்று பயங்கரமாக ஆண்டவரே அதற்கு பாலூட்டி நல்ல சத்துக்களை ஊட்டி வளர்ப்பார்களாம் சுவாமி. இன்றைய நாளிலே எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவரே சாப்பாடு மேலே சாப்பாட்டை சாப்பிட்டு அநியாயத்திலிருந்து வருகின்ற காசுகளின் நிமித்தம் அந்த சாப்பாடுகளை சாப்பிட்டு பாஷான் புல் போல, அந்த மாடுகளை போல வளர்க்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. இவர்களால் அசைய முடிவதில்லை, ஆட முடிவதில்லை, எங்கும் செல்ல முடிவதில்லை, அவர்கள் உடம்பையே அவர்கள் சுமக்க முடிவதில்லை ஆண்டவரே. எத்தனையோ நோய்கள் வருகிறது, எத்தனையோ பலகீனங்கள் வருகிறது, எத்தனையோ வலிகள் வருகிறது ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என் தெய்வீக கர்த்தாவே, உம்முடைய
கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு சாப்பாடு கண்ட்ரோல கொடுங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அது உன்னத சாப்பாடாக இருக்கிறதா, அது ஆடம்பர சாப்பாடா, அது ஏமாத்தின சாப்பாடா, அது பாவம் நிறைந்த சாப்பாடா, மற்றவர்களுடைய ரத்தம் நிறைந்த சாப்பாடா என்பதை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. என் தெய்வீக கர்த்தாவே, சாப்பாடு என்பது அடுத்தவனை ஏமாற்றி புடுங்கி சாப்பிடுவது அல்ல ஆண்டவரே. அது உன்னத சாப்பாடாக, அது திரு விருந்தாக இருக்கணும், அது மகிமையின் விருந்தாக இருக்கணும், அது சந்தோஷத்தின் விருந்தாக இருக்கணும், அது ஒற்றுமையின் விருந்தாக இருக்கணும், அது பாசத்தின் விருந்தாக இருக்கணும், அது பகிர்வின் விருந்தாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, ஆனால் இன்று சாப்பாடு நிமித்தம் எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போகிறது சுவாமி. இயேசு ராஜாவே, அப்பா பிதாவே, என் வயிற்றுக்குள்ள போற சாப்பாடு உன்னத சாப்பாடாக மாறணும் ஐயா. என் பந்தத்தின் சாப்பாடாக இருக்கணும் ஐயா, என் குடும்பத்தின் சாப்பாடாக இருக்கணும் ஐயா, அது கிருபையின் சாப்பாடாக இருக்கணும் சுவாமி. ஏசப்பா, இந்நாள் வரை உபவாசம் இல்லாத பிள்ளைகளுக்கு உபவாசம் இருக்கக்கூடிய கிருபையை கொடுங்க. ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளியிலும் உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடிய திறனை கொடுங்க, திறமையை கொடுங்க, வலிமையை கொடுங்க. அந்நாளிலே பரலோகமே இறங்கி வந்து அப்பிள்ளையை போஷிக்கிறது என்பதை கற்றுக் கொடுங்க சுவாமி. ஏசப்பா, எங்கள் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, உம்முடைய நாமத்திற்காக உபவாசம் இருந்து எத்தனையோ நாள் ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய சுகத்திற்காக, உம்முடைய வரத்திற்காக, உம்முடைய கருணைக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்காவது சோறு போடுவியா? இயேசுவே, இன்னைக்காவது என்ன நிரப்புவியாப்பா? என் குடும்பத்துல பாருப்பா, ஒண்ணுமே இல்லப்பா என்று சாப்பிடாமல் கூட படுத்துக்கிற குடும்பங்கள் எத்தனையோ ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் போஷிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பல மாதமாகுது ஆண்டவரே. அப்பா, கரிசோறு நல்லா சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகுது என்று ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, சவுத் சுதான்ல இருக்கிற எங்க பிள்ளைங்க ஆண்டவரே, சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகுது ஆண்டவரே. நல்ல சாப்பாடு இல்லாமையே வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியலப்பா. நோய் வாய்ப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள், கடன்ல இருக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே, பல பிரச்சனையில இருக்கிற பிள்ளைங்க, கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து ஆண்டவரே மன குழப்பத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, குலத பாக்கியமே இல்லப்பா, நான் சாப்பிட்டு என்னப்பா பிரயோஜனம் என்று சாப்பிட முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள், வேலை கிடைக்கலையே என்று சாப்பிட முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், இன்னும் திருமணம் நடக்கலையே என்று சாப்பிடாமல் இருக்கிற பிள்ளைகள், வயசாகி பல நோய்களுக்கு அடிபட்டு ஆண்டவரே சாப்பிட முடியாமல் இருக்கிற உன் பிள்ளைகளுடைய வாயெல்லாம், வயிறெல்லாம், நரம்பெல்லாம், டைஜஷன் எல்லாம், கிட்னி எல்லாம் ஆண்டவரே, லிவர்ஸ் எல்லாம், லங்ஸ் எல்லாம் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹார்ட் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே தெய்வமே, நிரப்புங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் உன்னத விருந்தை நீராமே ஏற்பாடு செய்வீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து
5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கரணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம், தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்குறேன்னு நேர்த்தி வைங்க, வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்குறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. 2வது தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன், நெட்டு ஆன், லைட் ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்கள், ஃபேஸ்புக்ல பகிருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளே, இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளே. ஒரே ஒன்று என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரௌசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்லை 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா, உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே. அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வன் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வ பிள்ளைகள. மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவரை, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது, பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் அடங்கிய புத்தகம், சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.